ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 1 பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். இந்தியா ஒரு தொன்மை வாய்ந்த டேஷ் டேஷ் கொண்ட வளர்ச்சி பெற்ற நாடாகும். நாகரிகங்களும் பண்பாடுகளும். எந்த காலம் முதலாக இந்தியாவில் பல குழுக்களை சேர்ந்த மக்கள் பல முறை குடிபெயர்ந்து பல்வகைப்பட்ட சூழல்களுக்கு ஏற்றவாறு தங்கள் பண்பாடுகளை தகவமைத்து கொண்டனர். பழங்கற்காலம் முதலாக உணவு சேகரித்தல் எனும் நிலையில் இருந்து எந்த வாழ்க்கை முறைக்கு சமூகம் நகர்ந்தது? கால்நடை மேய்ச்சல் வாழ்க்கை முறைக்கு சமூகம் நகர்ந்தது. எங்கு குடியேறிய மக்கள் செம்பு காலத்தில் பெரும் பக்குவம் அடைந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை நிலையை அடைந்தனர்? சிந்துவெளியில். இந்திய வரலாற்றில் கற்கால வாழ்க்கை முதல் சிந்து நாகரிகம் வரையிலான நெடுங்காலத்தை புரிந்து கொள்ள எவை பெரிதும் உதவுகின்றன? தொல்லியல் சான்றுகளே. தொல்லியல் சான்றுகள். தொல்லியல் ஆய்விடங்கள், நிலவியல் அடுக்குகள், விலங்குகளின் எலும்புகள், படிமங்கள், கற்கருவிகள், எலும்பு கருவிகள், பாறை ஓவியங்கள், கைவினைப் பொருட்கள் ஆகியவை இச்சான்றுகள். எந்த மக்கள் ஓர் எழுத்து முறையை பயன்படுத்தியுள்ளனர், ஆனால் அதன் பொருளை இன்றளவும் அறிய முடியவில்லை? ஹராப்பா மக்கள். கற்கால மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான உறவை புரிந்து கொள்ள எவை வடிவிலான சான்றுகள் இன்றியமையாதவை? விலங்கு தாவரங்கள், அதாவது ஃபானா அண்ட் ஃப்ளோரா. கல்லாகி போன தாவரங்கள், பைட்டோலித். கருகிய விதைகள், மகரந்தங்கள், கல்லாகி போன தாவரங்கள், பைட்டோலித் ஆகிய தாவரச் சான்றுகள் எந்த மக்கள் மேற்கொண்ட வேளாண்மை சார்ந்த அறிவை புரிந்து கொள்ள உதவுகின்றது? கற்கால மக்கள். வரலாற்று காலத்துக்கு முன்பு நடைபெற்ற மனித இடப்பெயர்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ள அவர்களுடைய எவை முக்கியமான சான்றுகள்? மரபணுக்களும் முக்கியமான சான்றுகள். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மரபணு ஆய்வுகள் எந்த மனிதர்களின் இடப்பெயர்ச்சிகள் குறித்த தகவல்களை வழங்குகின்றன? கற்கால மனிதர்களின் இடப்பெயர்ச்சிகள். மற்றும் ஒரு முக்கியமான வரலாற்று சான்று எவை? மொழி. இந்தியாவில் செழித்து வளர்ந்த மொழி குடும்பங்கள். இந்தோ ஆரிய, திராவிட, ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், திபெத்தோ பர்மன். இந்திய வரலாற்றில் நடைபெற்ற மனித இடப்பெயர்ச்சிகளின் பல்வேறு கட்டங்களில் எவை தோன்றி வளர்ந்தது? மொழிகள். எழுத்துமுறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் என்னவென்று அழைக்கப்படுகின்றது? வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்னவென்று குறிக்கப்படுகின்றது? கற்காலம் எனவும். எந்த காலத்தை குறித்து பேசும்போது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், வங்கதேசம் ஆகியவை அடங்கிய தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஒரே பகுதியாக குறிப்பதே பொருந்தும்? கற்காலத்தை குறித்து பேசும்போது. மனித இனத்தின் மூதாதையர் முதலில் எங்கு தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர்? ஆப்பிரிக்காவில் தோன்றி. ஆப்பிரிக்காவை விட்டு முதலாக வெளியே இடம்பெயர்ந்த மனித இனம் ஹோமோ எரக்டஸ். இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நிலவி இருக்கலாம் என கருதப்பட்டது? 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். அண்மையில் நடைபெற்ற ஆய்வுகளின்படி வரலாற்று காலத்துக்கு முந்தைய மனிதர்கள் இந்தியாவில் எத்தனை லட்சம் வரையான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தார்கள் என தெரிகின்றது? 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரையிலான ஆண்டுகளுக்கு முன்பே. பொதுவாக எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் எவ்வாறு பிரிக்கப்படும்? கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் என பிரிக்கப்படும். இரும்பு காலத்தைச் சேர்ந்த ஓவியம் தீட்டப்பட்ட எந்த நிற பாண்டங்கள்? சாம்பல் நிற பாண்டங்கள். அச்சூலியன் அல்லது டேஷ் ஹரப்பா. மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அல்லது அவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி, நாகரிகம் நிலவுவதாக கண்டறியப்பட்ட முதல் இடம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே அப்பண்பாடுகளுக்கு பெயர்கள் சூட்டப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக அச்சூலியன் அல்லது ஹரப்பா. வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம் எது? பழங்கற்காலம். பழங்கற்காலம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றது? கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக். பழங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம் என்னவென்று அழைக்கப்படுகின்றது? இடைக்கற்காலம் என. இடைக்கற்காலத்துக்கு அடுத்த காலகட்டம் டேஷ் புதிய கற்காலம். எந்த காலத்தில்தான் விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள்? புதிய கற்காலத்தில். பாறை படிவியல் ஸ்ட்ராட்டிகிராஃபி. பாறை படிவியல் ஸ்ட்ராட்டிகிராஃபி ஆய்வுகள் காலவரிசை, கற்கருவிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு எவை வகைப்படுத்தப்பட்டுள்ளன? இத்தகைய பண்பாடுகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கற்காலத்தின் தொடக்கத்தைச் சேர்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து கிடைத்துள்ளது? இந்திய துணைக்கண்டத்தின்.
எந்த காலகட்டத்தின் போது மனித மூதாதையர்களான ஹோமோ எரெக்டஸ் இந்தியாவில் வாழ்ந்ததாக நம்பப்படுகின்றது? கீழ் பழங்கற்கால கட்டத்தின் போது. பழங்கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சென்னை அருகிலுள்ள பல்லாவரத்தில். பழங்கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்பவரால். பழங்கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்பவரால் எந்த ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது? 1863இல். ராபர்ட் ப்ரூஸ் பூட் எந்த பகுதியில் அவர் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்ட போது வரலாற்றுக்கு முந்தைய கால நாகரிகம் நிலவிய பல இடங்களை கண்டறிந்தார்? தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில். யார் கண்டறிந்த பின்னர் அதிலிருந்து கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பல பகுதியில் இந்தியா முழுவதும் அடையாளம் காணப்பட்டு அகழாய்வு செய்யப்பட்டது? ராபர்ட் ப்ரூஸ் பூட். வரலாற்றுக்கு முந்தைய காலம் குறித்த ஆய்வுத்துறை பெரும்பாலும் எவற்றை சார்ந்துள்ளது? கற்கருவிகளையே. கற்கால மனிதர்கள் வாழிடங்கள் எவை கிடைப்பதை அடிப்படையாக கொண்டு அடையாளம் காணப்படுகின்றது? கல்லாலான கருவிகள் கிடைப்பதை. மனித மூதாதையர் கருவிகள் செய்ய எவற்றை தேர்ந்தெடுத்தனர்? பெரிய கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும். கற்களை செதுக்கி எவற்றை உருவாக்கினர்? கோடாரி, சிறு கோடாரி, துண்டாக்கும் கருவி, பிளக்கும் கருவி போன்றவைகளை உருவாக்கினர். நன்கு சிந்தித்து உருவாக்கப்பட்ட வடிவமைப்பையும் சீரான தோற்றத்தையும் கொண்ட கருவிகள் யாரின் மேம்பட்ட அறிவாற்றலையும் திறனையும் காட்டுகின்றது? கற்கால மனிதர்களின். பழங்கற்கால கற்கருவிகளின் ஆக்கம், அதற்கான உழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அக்கால பண்பாடு எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 வகைகளாக. தொடக்க கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பன்முகம் கொண்ட கோள வடிவம் கொண்ட பொருட்கள், கைக்கோடாரி, வெட்டுக்கத்திகள், செதுக்கும் கருவிகள் ஆகியவை எந்த மரபில் அடங்கும்? தொடக்க கால அச்சூழியன் மரபில் அடங்கும். அச்சூழியன் மரபுக்கான அடையாளங்கள் எங்கெல்லாம் காணப்படவில்லை? மேற்கு தொடர்ச்சி மலை, கடற்கரை பகுதிகள், வடகிழக்கு இந்தியா. அச்சூழியன் மக்கள் வாழ்ந்த இடங்கள் அதிக எண்ணிக்கையில் எந்தெந்த பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளது? மத்திய இந்தியாவிலும் இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியிலும், சென்னைக்கு அருகில். பழைய கற்காலத்தின் தொடக்கத்தைச் சேர்ந்த கருவிகள் எந்தெந்த பகுதியில் கிடைக்கவில்லை? கங்கை சமவெளி, தமிழ்நாட்டின் தென்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையின் குன்று பகுதிகள். சென்னைக்கு அருகிலுள்ள அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம், கர்நாடகாவின் ஹன்ஸ்கி சமவெளியில் உள்ள இசம்பூர், மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா ஆகியவை எந்த கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள வேறு சில இடங்கள்? அச்சூழிய கருவிகள். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பழங்கற்கால மக்களின் தொடக்க கால பண்பாடு அவர்கள் பயன்படுத்திய எவற்றின் அடிப்படையில் 2 மரபுகளாக பிரிக்கப்படுகிறது? கற்கருவிகளின் அடிப்படையில். கைக்கோடாரி வகை கருவிகளை கொண்ட மரபு என்னவென்று அழைக்கப்படுகிறது? அச்சூழியன் மரபு என்று. கூழாங்கற்களை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு என்னவென்று அழைக்கப்படுகின்றது? சோகனியன் மரபு. எந்த மரபு பெருமளவில் கோடாரிகளையும் வெட்டுக்கத்திகளையும் கொண்டது? அச்சூழியன் மரபு. எந்த மரபு துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளை மட்டுமே கொண்டது? சோகனிய மரபு. எந்த ஆற்றின் வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு என்பதால் இது சோகானிய மரபு எனப்படுகிறது? இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின் வடிநீர் பகுதியில். அண்மையில் எங்கு நடைபெற்ற ஆய்வுகளின் போது இதே பகுதியில் அச்சூழியன் மரபு சார்ந்த கருவிகளும் கிடைத்துள்ளது? பாகிஸ்தானில். எனவே தனித்தன்மை வாய்ந்த எந்த மரபு ஒன்று இருந்ததாக கூற இயலாது என்கின்றனர் ஆய்வாளர்கள்? சோகானிய மரபு. ஹத்னோரா ஆர்கைக் ஹோமா சேப்பியன்ஸ் புதைப்படிவம் டேஷ் மண்டையோட்டின் மேல் பகுதி. இந்தியாவில் கீழ் பழங்கற்கால பண்பாடு எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியிருக்க வேண்டுமென அண்மை கால ஆய்வுகள் மதிப்பிட்டுள்ளது? 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக. கீழ் பழங்கற்கால பண்பாடு எத்தனை ஆண்டுகள் முன்பு வரை தொடர்ந்தது? 60,000 ஆண்டுகள் முன்பு வரை தொடர்ந்தது. தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் என்னவென்று அழைக்கப்படுகின்றனர்? ஹோமினின். ஹோமினின் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் எங்கு அதிக அளவில் காணப்படுகின்றது? ஆப்பிரிக்காவில். மனித மூதாதையரான ஹோமினின் எங்கு அரிதாகவே உள்ளனர்? இந்தியாவில். அதிரம்பாக்கத்தில் ஹோமினின் வாழ்ந்ததற்கான அடையாளமாக
கொள்ளத்தக்க புதை படிவத்தின் ஒரு பகுதியை யார் கண்டெடுத்ததாக சொல்லப்படுகின்றது? ராபர்ட் ப்ரூஸ் பூட். ஹோமினின் புதைப்படிவம் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹோசங்காபாத் அருகேயுள்ள எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹத்னோராவில். ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டது டேஷ் ஒரு மண்டையோட்டின் மேல் பகுதி. ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மண்டையோட்டின் மேல் பகுதி. இவற்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் என்னவென்று குறிப்பிடுகின்றார்கள்? நர்மதை மனிதன் என்று. ஆர்கிக் ஹோமோ சேப்பியன்ஸ் என்னும் மனித இனம் வாழ்ந்ததற்கான அடையாளமாக எவை கருதப்படுகின்றது? ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டது. கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்த பழைமை சூழலை நாம் புரிந்து கொள்ள எவை பயன்படுத்தப்படுகிறது? விலங்குகளின் புதைப்படிவங்கள். நர்மதை சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட விலங்குகளின் புதைப்படிவங்கள். மிகப்பெரிய தந்தங்களை உடைய வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட யானை எலிபஸ் நமடிகஸ். வரலாற்று முந்தைய காலத்தில் வாழ்ந்த மற்றொரு மிகப்பெரிய யானை வகையான ஸ்டெகோடோன் கணேசா. காட்டு மாடுகள் வகையான போஸ் நமடிகஸ். குதிரை வடிவம் கொண்ட குதிரையான எக்கஸ் நமடிகஸ் ஆகிய விலங்குகளின் புதைப்படிவங்கள் நர்மதை சமவெளியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குதிரை வகை விலங்கு எக்கஸ்களின் பற்கள், நீல்காவ் மற்றும் நீர் எருமைக்கான சான்றுகள், சில விலங்குகளின் குளம்பு தடங்கள் ஆகியவை எங்கு காணப்பட்டன? அதிரம்பாக்கத்தில். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் திறந்த ஈரப்பதம் வாய்ந்த நிலப்பரப்பு எந்த பகுதியில் இருந்ததை இவை உணர்த்துகின்றது? சென்னைக்கு அருகில் இருந்ததை. எக்கஸ் குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம். எந்த பழங்கற்கால பண்பாட்டைச் சேர்ந்த மக்கள் விலங்குகளை வேட்டையாடியும் கிழங்குகள், கொட்டைகள், பழங்கள் ஆகியவற்றை சேகரித்தும் வாழ்ந்தனர்? கீழ் பழங்கற்கால பண்பாட்டைச் சேர்ந்த மக்கள். மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா, சென்னைக்கு அருகில் உள்ள குடியம் ஆகிய இடங்களில் உள்ள சான்றுகள் மூலம் எந்த பண்பாட்டு மக்களை அறிந்து கொள்ள முடியும்? கீழ் பழங்கற்கால பண்பாட்டைச் சேர்ந்த மக்களை. ஹோமோ எரக்டஸ் இனத்தைச் சேர்ந்த மனிதர்கள் தற்கால மனிதர்களான யாரை போல மேம்பட்ட மொழியை கொண்டிருக்கவில்லை? ஹோமோ சேப்பியன்ஸை போல. இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பான காலப்பகுதியில் கற்கள் தொடர்பான தொழில்நுட்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது? 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பான காலப்பகுதியில். இடைப்பழங்கற்கால காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் எந்த வகையினர்? ஹோமோ எரக்டஸ். மனிதர்கள் தற்போது கொண்டுள்ள உடலமைப்பு கூறுகளுடன் ஏறத்தாழ எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதாக கருதப்படுகின்றது? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். இந்தியாவில் இடைப்பழங்கற்கால கட்டத்தை நெவாசா என்னும் இடத்தில் பிரவாரா ஆற்றங்கரையில் எந்த தொல்லியலாளர் முதலில் அடையாளம் கண்டார்? HD சங்கிலியா. இடைப்பழங்கற்கால காலகட்ட மனிதர்கள் வாழ்ந்ததாக அறியப்படும் அதிரம்பாக்கத்தின் காலம் இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது என அண்மையில் கணிக்கப்பட்டுள்ளது? 3,85,000 முதல் 1,72,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது என்று. இடைப்பழங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள்: கைக்கோடாரிகள், பிளக்கும் கருவிகள், துண்டாக்கும் கருவிகள், சுரண்டும் கருவிகள், துளையிடும் கருவிகள், எரிதலுக்கு உட்படும் பொருட்கள், அறம் போன்ற கருவி, செதுக்குவதற்கான கத்தி. எந்த நாகரிகம் செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது எனலாம்? இடைப்பழங்கற்கால நாகரிகம். மரக்கட்டை, விலங்கு தோல் ஆகியவற்றை கையாளுவதற்கு எந்த கருவிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டன? சுரண்டும் கருவிகள். இந்தியாவில் இடைப்பழங்கற்கால பண்பாடு பொதுவாண்டிற்கு முன், அதாவது கிமு எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நிலவியதாக கணிக்கப்பட்டுள்ளது? 3,85,000 முதல் 40,000க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில். எங்கு இடைப்பழங்கற்காலம் ஹோமோ சேப்பியன்ஸ்களோடு தொடர்பு படுத்தப்படுகின்றது? ஆப்பிரிக்காவில். இடைப்பழங்கற்காலம் ஐரோப்பாவில் எந்த வகையினரோடு தொடர்பு படுத்தப்படுகின்றது? நியாண்டர்தால். எந்த வகையினரின் புதைப்படிவ எச்சங்கள் இந்தியாவில் காணப்படவில்லை? நியாண்டர்தால் வகையினரோடு. இடைப்பழங்கற்கால நாகரிகம் பரவி இருந்த இடங்கள்: நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை உள்ளிட்ட ஆறுகளின் சமவெளிகளில். இடைப்பழங்கற்கால மனிதர்கள் எங்கு வசித்தார்கள்? திறந்த வெளியிலும், குகையிலும், பாறை படுகைகளிலும் வசித்தார்கள்.
கருவிகள் சிறியதாக இருந்தது இடைப்பழங்கற்கால பண்பாட்டு காலத்தில். ஏனைய கருவிகளோடு ஒப்பிடுகையில் கைக்கோடாரியை பயன்படுத்தும் பழக்கம் குறைந்தது எந்த காலகட்டத்தில்? இடைப்பழங்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில். கற்கருவிகள் உற்பத்தியில் மூலக்கல்லை தயார் செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது எந்த காலகட்டத்தில் அதிகரித்திருந்தது? இடைப்பழங்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில். செர்ட், ஜாஸ்பர், கால்சிடெனி, குவார்ட்ஸ் ஆகிய கற்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தியது எந்த காலகட்டத்தில்? இடைப்பழங்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில். இடைப்பழங்கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு படிநிலை எந்த பண்பாடு என்று அழைக்கப்படுகின்றது? மேல் பழங்கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகின்றது. கருவிகளுக்கான தொழில்நுட்பத்தில் புதுமையும் மனிதர்களின் அறிவாற்றல் திறன்களில் மேம்பட்ட தன்மையும் எந்த காலகட்டத்தில் காண முடிகின்றது? மேல் பழங்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில். ஏறத்தாழ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவன பகுதிக்கு அருகே தோன்றிய நவீன மனிதர்கள் ஏறத்தாழ எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவினர்? 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர். மேல் பழங்கற்காலத்தைச் சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கலாம் என கருத தகுந்த ஒரு சிறு கட்டுமானம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது? பாகோர். செதுக்கப்படாத கற்களால் வட்ட வடிவில் சூழப்பட்ட ஒரு மணற்பாறையின் பாலம் எங்கு காணப்படுகின்றது? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகோர் என்னும் இடத்தில். இந்தியாவில் வழிபாட்டு தலங்களுக்கான தேடலில் கிடைத்த மிக பழமையான சான்று எங்கு உள்ளது? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகோர் என்னும் இடத்தில். முக்கோண வடிவிலான கற்கள் டேஷ் மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம். மேல் பழங்கற்கால கருவிகள். கற்கருவிகள் கத்தி, வாள் போல வெட்டுவாய் கொண்டவையாக எலும்பால் ஆனவையாக அமைந்திருந்தது. எந்த காலத்தில் சிறு கற்களில் செய்யப்பட்ட கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது? மேல் பழங்கற்காலத்தில். மேல் பழங்கற்காலத்தில் கருவிகள் உருவாக்க எது செறிந்த மூலப்பொருட்கள் வெவ்வேறு வகைகளில் பயன்படுத்தப்பட்டது? சிலிக்கான் செறிந்த மூலப்பொருட்கள். மேல் பழங்கற்காலத்தின் எலும்பிலான கருவிகளும் விலங்குகளின் எஞ்சிய பகுதிகளும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள எந்த குகைகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? கர்னூல் குகைகளில். ஏறத்தாழ இன்றைக்கு முன் 40,000 10,000 ஆண்டிற்கு உட்பட்ட காலத்தில் எந்த பண்பாடு நிலவியிருக்கலாம் என கணிக்கப்படுகின்றது? மேல் பழங்கற்கால பண்பாடு. இந்தியாவில் மேல் பழங்கற்காலம் நிலவிய இடங்கள். கர்நாடகாவில் உள்ள மெரல்பாவி, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் குகை, தெலுங்கானாவில் உள்ள கோதாவரி காணி, மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கு. மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1, பாகோர் 3, மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே. சிறு கற்களாலான கருவிகளும் நவீன மனிதர்களுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த ஹோமினின்களின் புதைப்படிவங்களும் எங்கு கிடைத்துள்ளது? இலங்கையில். மெல்லிய கீறல்கள் மூலம் படங்கள் வரையப்பட்ட தீக்கோழியின் முட்டை ஓடுகளும் சங்கு கொண்டு செய்யப்பட்ட மணிகளும் எங்கெங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஜுவாலாபுரம், மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே, இலங்கையில் உள்ள பாடே டோம்பா, லெனா, ஃபாகியான் குகை ஆகிய இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கல்லில் வெட்டுக்கருவிகள் செய்யும் தொழில்கூடங்கள் எந்த காலகட்டத்தில் வளர்ச்சி பெற்றது? மேல் பழங்கற்கால காலகட்டத்தில். தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில் பிம்பேட்காவைச் சேர்ந்த சில பச்சை நிற ஓவியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படுகின்றது? மேல் பழங்கற்காலத்தை. இடைக்கற்கால பண்பாட்டோடு தொடர்புடைய இடங்கள். இந்தியாவில் பைஸ்ரா, பீகார், லங்னஜ், குஜராத், பாகர் 2, சோபனி மண்டோ, சாராய் நகர் ராய், மகாத்தஹா, தம்தமா இவை அனைத்தும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. சனகல் ஆந்திரம், கிப்பனஹள்ளி கர்நாடகம் இவை அனைத்தும் இடைக்கற்கால பண்பாட்டோடு தொடர்புடைய இடங்கள். இடைக்கற்கால பண்பாட்டோடு தொடர்புடைய பாறை வாழிடங்கள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆதம்கார், பிம்பேட்கா, மத்திய பிரதேசம். மும்பையின் கடற்கரை பகுதிகள், தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தேரி மணல்மேடுகள், விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களில் எந்த சான்றுகள் கிடைக்கின்றன? நுண்கற்கால சான்றுகள்.
எங்கு கிடைத்த தீக்கோழி முட்டை ஓட்டின் காலம் இன்றைக்கு முன் 25,000 ஆண்டுகள் என கணிக்கப்படுகின்றது? பாட்னேயில். பிம்பேட்கா, பாட்னே ஆகிய இடங்களில் எவை கிடைத்துள்ளது? தீக்கோழி முட்டை ஓடுகள். மேல் பழங்கற்கால பண்பாட்டைச் சேர்ந்த அலங்கரிக்கப்பட்ட தீக்கோழி முட்டை ஓடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? பாட்னே, மகாராஷ்டிராவில். எது மணற் குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதி? தேரிகள். தேரி இம்மண் வகை எந்த கட்டத்தில் உருவாகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது? புத்துயிருளியின் 2ஆம் கட்டத்தில். மேற்கு ராஜஸ்தானில் உள்ள எந்த பகுதியில் இன்றைக்கு முன் 10,000 முதல் 3,500க்கு இடைப்பட்ட ஆண்டுகள் நன்னீர் ஏரிகள் இருந்ததாக அறியப்பட்டுள்ளது? தித்துவானா என்னும் பகுதியில். இடைக்கற்கால பண்பாடு கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியான எங்கு பொதுவாண்டிற்கு முன் 20,000 9,500க்குள் நிலவியதாக கணிக்கப்படுகின்றது? லெவன்டில். இடைக்கற்கால பண்பாடு இந்தியாவில் ஏறத்தாழ எந்த ஆண்டில் தோன்றியது? பொதுவாண்டிற்கு முன் 10,000ல் தோன்றியது. கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இடைக்கற்கால பண்பாடு பொதுவாண்டிற்கு முன் எந்த ஆண்டு வரை, அதாவது இரும்பு காலத்தின் தொடக்கம் வரைக்கும் தொடர்ந்தது? 1000 வரை. இலங்கையில் நுண்கற்கருவிகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? 28,500 ஆண்டுகளுக்கு முன்பு. இடைக்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் எவை இந்த மக்களின் முக்கிய தொழில்களாக இருந்தது? காட்டு விலங்குகளை வேட்டையாடல், தாவர உணவுகளை சேகரித்தல், மீன்பிடித்தல். எந்த பண்பாட்டின் இறுதி பகுதியில் மனிதர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்தி புதிய கற்கால வாழ்க்கை முறைக்கு வழிவகுத்தனர்? இடைக்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில். எந்த பகுதிகளில் இடைக்கற்கால பண்பாடு உள்ள பாறை ஓவியங்களில் வேட்டையாடுதல், கண்ணி வைத்து விலங்குகளை பிடித்தல், மீன்பிடித்தல், தாவர உணவுகளை சேகரித்தல் போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது? மத்திய இந்திய பகுதியில். இடைக்கற்கால பண்பாட்டு மக்கள் வேட்டையாடிய விலங்குகள்: காட்டெருது, எருமை, சதுப்பு நிலமான், முள்ளம்பன்றி, சாம்பார் மான், ஒரு வகை அழகிய மான், வராக மான், சிறு கொம்புடைய நீல்கை மான், குள்ளநரி, ஆமை, மீன், காட்டுமுயல், உடும்பு. வேட்டையாடுவதற்கு ஈட்டி, வில், அம்பு, கண்ணிகள் ஆகியவற்றை பயன்படுத்திய மக்கள் இடைக்கற்கால பண்பாட்டு மக்கள். எங்கு உள்ள ஓவியம் ஆண்களும் பெண்களும் இணைந்து இதுபோன்ற விலங்குகளை வேட்டையாடுவதை காட்சிப்படுத்துகின்றது? பிம்பேட்கா. இடைக்கற்கால பண்பாட்டு காலத்தில் எவற்றின் எலும்புகள் மத்திய பிரதேசத்தில் உள்ள கானிவால், லோத்கேஸ்வர், ரத்தன்பூர், ஆதம்கார், பிம்பேட்கா ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளது? வெள்ளாடு, செம்மறியாடு, நாய், பன்றி. இடைக்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் ஒட்டக எலும்புகள் எங்கு கிடைத்துள்ளது? கானிவாலில். இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பது எந்த மக்களின் முக்கியமான பண்பாக இருந்தது? இடைக்கற்கால மக்களின். தாங்கு தூணுக்கான குழியுடன் கூடிய வட்ட வடிவ குடிசைகள், நாணல் பதிக்கப்பட்ட தடங்களுடன் கூடிய சுட்ட மண் திண்டுகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது? எந்த காலகட்டத்தில்? இடைக்கற்கால பண்பாடு காலகட்டத்தில். எந்த காலகட்டத்தில் பாறை ஓவியங்களில் வட்ட வடிவ குடிசை வரையப்பட்டுள்ளது? இடைக்கற்கால பண்பாடு காலகட்டத்தில். இடைக்கற்கால பண்பாடு காலகட்டத்தில் முட்டை வடிவ வீடுகள், வட்ட வடிவ வீடுகள், அதாவது சுவர்கள் பெரும்பால் வேயப்பட்டு அவற்றின் மீது மண் பூசிய வீடுகளாக இவை இருந்திருக்க வாய்ப்புள்ளது. ஆகியவற்றுக்கான அடையாளங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசில் உள்ள சோபானி மண்டோ, தம்தமா, ராஜஸ்தானில் உள்ள பாகோர், தில்வாரா ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இடைக்கற்கால பண்பாடு காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்தெந்த இடங்களில் மனித எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளது? மகாதகா, தம்தமா, சாராய் நகர் ராய் ஆகிய இடங்களில். இடைக்கற்கால பண்பாடு காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டிருந்ததற்கான அடையாளம் எங்கு கிடைத்துள்ளது? மகாதகாவில். இடைக்கற்கால பண்பாடு காலத்தில் ஒரு புதைக்குழியில் என்ன காணப்பட்டது? தந்தத்தால் ஆன பதக்கம் காணப்பட்டது. இடைக்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் வடிவேல் வேலைப்பாடுகளுடன் கூடிய படிகக்கல் எங்கு கிடைத்துள்ளது? ராஜஸ்தானில் உள்ள சந்திராவதியில் கிடைத்துள்ளது. எலும்பில் செய்யப்பட்ட பொருட்கள் எங்கு கிடைக்கப்பட்டது? பிம்பேட்காவில். இடைக்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் வடிவியல் வேலைப்பாடுகளுடன் கூடிய எவையும் கிடைத்துள்ளது? மனித பல்லும் கிடைத்துள்ளது. இடைக்கற்கால பண்பாட்டு காலகட்டத்தின்
ஓவியங்களை எங்கு காண முடிகின்றது? மத்திய பிரதேசத்திலும் மத்திய இந்தியாவிலும் உள்ள பாறை குடைவுகளில். இடைக்கற்கால பண்பாட்டின் ஓவியங்கள் அவற்றிற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்ட இடங்கள்: போபால் அருகே உள்ள பிம்பேட்கா, மத்திய பிரதேசத்தில் உள்ள ரைசன், பச்மாஹி, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தெற்கு மிர்சாபூர். இடைக்கற்கால பண்பாட்டில் இரும்பு செறிந்த எந்த கல் தேய்க்கப்பட்டதற்கான வளவளப்பு தன்மையுடன் காண கிடைக்கின்றது? ஹேமடைட் கல். 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் வேட்டையாடுதல் சேகரித்தல் வாழ்க்கை முறையை தேர்வு செய்த சமூகத்தினர் பல குழுக்கள் வாழ்ந்ததாக யார் எழுதிய நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? எட்கர் தர்ஸ்டன் எழுதிய நூலில் தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய கற்காலத்தில் வேளாண்மை செய்வதும் கால்நடைகளை மேய்ப்பதுமாக இருந்த மக்கள் எந்த பகுதியில் வசித்தார்கள்? ஆந்திரா, கர்நாடகா பகுதியில். எந்த பண்பாட்டு மக்கள் ஓரளவு நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்பில் வசித்தனர்? இடைக்கற்கால பண்பாட்டு மக்கள். எந்த பண்பாட்டு மக்கள் குகைகளிலும் திறந்த வெளிகளிலும் வசித்தார்கள்? இறந்தோரை புதைத்தார்கள். இடைக்கற்கால பண்பாட்டு மக்கள். இந்த ஆடியோ வடிவிலான வினாவிடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். அதாவது தொடக்கநிலை, புதிய கற்கால பண்பாடுகளும் வேளாண்மையின் தொடக்கம் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.